நம்ம மேட்ச் தோத்தது காரணம் சமீர் ரிஷி தானா. நம்ம மேனேஜ்மெண்ட் இம்பாக்ட் பிளேயரா பேட்ஸ்மேன் எடுத்தது முதல் தப்பு. நம்மளுக்கு தேவை இம்பாக்ட் பிளேயர் எதுக்கு? செகண்ட் இஸ் பவுலிங் வேணும். பவுலிங் எடுக்காம பேட்ஸ்மேன் எடுத்தது மிகப்பெரிய தப்பு. நம்மளுக்கு இன்னும் விக்கெட் 4 விக்கெட் வெளியே இருக்கும் போது பேட்ஸ்மேன் எதுக்காக ரிஷி ஏத்தாரு? அது எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் இன்னும் புரியல. அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. தோனி தலை தான் ப்ரோ எப்பவுமே. அந்த தலை அடி அவ்வளவுதான் ப்ரோ. ருத்ராஜ் அவர் கேப்டன் மெதுவா தான் விக்கெட் போது மெதுவா ஆனார் ப்ரோ. அது தப்பு இல்ல ப்ரோ. நல்லா தான் ஆனார், பரவாயில்ல. அவர் கேப்டன் இன்னிங்ஸ் அவர் அப்படிதான் ஆட முடியும். பிரஷர்ல எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. இந்த மேட்ச் விடுங்க ப்ரோ. 7வது நம்பருக்கு 6வது டைட்டில் கொடுக்குறோம், அவ்வளவுதான். நம்ம தான் தலை ஃபார் எவர். ஆல்வேஸ் தலை தோனி ஃபார் எவர். ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வின் பண்ணுவாங்கன்ட்டு. பட் சிஎஸ்கே பேட்டிங் அப்போ கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கலாம். பட் அவ்வளோ அடிக்கல, அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் என்ன ஒரு ஹாப்பினஸ்னா தோனி பேட்டிங் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஸ்டேடியம் இங்கே வந்து மேட்ச் பார்த்ததுக்கு அது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ். பட் யா, இட்ஸ் ஆல் இட் ஹேப்பன்ஸ். நோ லைக் வின் பண்ணுறது லூஸ் பண்ணுறது. பட் தோனி பார்த்ததுல ஹாப்பி. அவர் அரௌண்டு 3 overs அவர் பேட் பண்ணார். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஓகே, லைக் எல்லாரும் ஹாப்பியாக தான் போவாங்க. ருத்ராஜ் இன்னிங்ஸ் பரவாயில்ல அவர். அதனால தான் நமக்கு அவ்வளோ ரன்ஸ் கூட வந்தது. பட் தூபே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவர் அடிப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அவுட் ஆனது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். நல்லா இருக்கு. யா, ஐ மீன் எல்லாரோட ஃபேவரட் ருத்ராஜ்னால இஸ் டூயிங் குட். நம்ம பவுலிங் தான் இந்த வாட்டி வி மிஸ்ட் ஆன் பத்திரானா அண்ட் ஐ திங்க் ஈவன் தேஷ்பாண்டே, ரைட்? ஸோ 2 பேர் இல்லாத பெரிய மிஸ் தான். ஏன்னா பத்திரானா மிடில் ஓவரில் பத்திரானா அந்த யார்க்கர்லாம் பிரேக் த்ரூ கொடுத்துருக்கலாம். அண்ட் ஷார்துல் தாக்கூர் திஸ் மேட்ச் இட் வாஸ் நாட் இஸ் கேம். அதனால வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் ஹிம் ஆல்சோ. அவன் இஸ் நாட் எ வெரி குட் பவுலர் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் அ பிட்ச். வேற என்ன நெகட்டிவ்னா நடுவில் சமீர் ரிஸ்வி எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ், அது மட்டும் கொஞ்சம் தப்பா போயிடுச்சு. மேபி அந்த பாயிண்ட்ல மோயின் அலி கூட கம்மின்னா இன்னும் பெட்டரா அவங்க ஆடி இருக்கலாம். மேபி பேஸ் ஆஃப் த கேம் இன்னும் அதிகமாக இருக்கும். பட் மற்றபடி ஐ திங்க் இட் வாஸ் a குட் கேம். ஒன் சைடட் தான் ஆஸ் யூஷுவல். பஞ்சாப் கிங்ஸ் ஆட் a வெரி குட் மேட்ச். ப்ரோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. ஹார்ட் பிரேக் தான் ப்ரோ. பிளானே இல்லாமல் ஆடின மாதிரி இருந்துச்சு மேட்ச். ருத்ராஜ் கேப்டன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா ரிஸ்வி வந்து ஏன் உள்ள வந்தாருன்னே தெரியல. மிச்சல் இருந்தாரு. ஸோ ஸ்பின்னர் நல்லா ஆடுற பிளேயர் தான் அவர். ஸோ அதனால ஒரு பவுலர் இல்லாமல் போச்சு. இம்பாக்ட் பிளேயரில் வந்து அவர் பால் வேஸ்ட் பண்ணி தான் போனார். ஸோ பிளானிங் இல்லாமல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்போன்ற ஒரு ஹோப். ஒரு ஹோப் தான். லைக் அகைன் பஞ்சாபோட அகைன் ரிவர்ஸ் பிக்சர் தான். ஸோ மேபி ஒரு ஹோப். இந்த இதெல்லாம் ஃபிளாஸ்லாம் அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா வி ஹாவ் அ சான்ஸ் ஆக்சுவலி. ஸோ பிளே ஆஃப் எப்படின்னு லைக் ஹார்ட் லக் தான் பார்ப்போம். நான் தலை மேட்ச் இப்படி போச்சு நம்பி வந்தேன். தலை கடைசியில் தலை தோனி ஒரு 6 2 6 3 6 அடிப்பாருன்னு பார்த்தா 1 மட்டும் அடிச்சுட்டு அதோட விட்டாரு. ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், கடைசியாக தோத்துரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். அடுத்த மேட்ச்சுக்கு வருவோம், இதே மாதிரி வருவோம். தலை பிரேம்ஜி மாதிரி